Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடியில் எப்படி ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ் தான். இதுக்கு முக்கியமாக என்ன தேவை பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக வேணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பழைய கார்டு எல்லாம் வச்சிருப்பீங்க, அந்த ஒயிட் கார்டு வச்சிருப்பீங்க. அந்த கார்டில் லேட்டஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் அந்த பழைய கார்டு வச்சிருக்கவங்களும் சேம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் NVSP நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் பேஜே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்தியான்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வெப் பேஜுக்கு போயிடும். இதில் பாருங்கள் சைன் அப்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உள்ளே வரேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள். இமெயில் ஆப்ஷனல் தான், அதை வந்து ஃபில் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா ஸ்மால்னா ஸ்மால், கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்தது கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் கேட்கும், அப்புறம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இடத்துல உங்களோட நேம் கொடுத்துருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் கேட்கும். லாஸ்ட் நேம் வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போடணும். இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்ரு, மீதி எல்லாம் ஸ்மால், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் நம்பர்னு இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரவின்னு இருந்துச்சுன்னா ரவின்னு இருக்குன்னா 6 கேப்ஸ், AVI வந்து ஸ்மாலு, அப்புறம் அட்டு போட்டுக்கோங்க 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பாஸ்வேர்டு போடுறீங்களோ அதே தான் கீழேயும் போடணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு OTP போகும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும். அந்த OTP நீங்கள் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேம் இதே மாதிரி வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல லாகின் கேட்குதா, இப்போ லாகின் வெப்பேஜுக்கு வந்துருங்க. லாகின் வெப்பேஜுக்கு வந்துட்டு இந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துக்கோங்க. நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்குது. கேப்சா கொடுத்துருவோம். இதில் ஸ்மால்னா ஸ்மால், கேபிட்டல்னா கேபிட்டல் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த கேப்சா ஒரு வேளை தெரியல, இந்த இடத்துல ரிஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ஒரு வேளை அதுக்குமே புரியலைன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆடியோ பட்டன் இருக்குது. ஆடியோ பட்டன் கொடுத்தீங்கன்னா இது என்ன லெட்டர்னு நம்மளுக்கு சவுண்டில் சொல்லும். அதை கேட்டு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ நான் ரெக்வெஸ்ட் OTP கொடுக்குறேன். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். இப்போ எனக்கு OTP ரிசீவ் ஆகிடுச்சு. நான் OTP என்டர் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நான் வெரிஃபை லாகின் கொடுத்தேன்னா நமக்கான வெப்பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள் ஃபார்ம் 6, ஃபார்ம் 6A, 7, 8 இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் 6 பார்த்தீங்கன்னா நியூவாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஃபார்ம் 6A பார்த்தீங்கன்னா NRI கஸ்டமருக்கு. அடுத்து ஃபார்ம் 7 பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி டெலீட் பண்ணுறதுக்கு. அடுத்து பாருங்கள் ஃபார்ம் 8 இதுதான் வந்து உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஃபோட்டோ, அட்ரஸ்ஸு, இன்னொரு இடத்துக்கு வரதுக்கு இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 8. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ஃபோன் நம்பர் மாற்றுறதுக்கு இந்த ஃபார்ம் 8 தான் யூஸ் பண்ண போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போயுமே ஒரு ஐடி லாகின் பண்ணி வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் என்ன செட் பண்ணணும்னா இந்த இடத்துல உங்கள் எபிக் நம்பர்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் தான். எடிட் கொடுத்து உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ணி வச்சுக்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் எப்போயுமே செட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் செட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8 நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 8 கிளிக் பண்ணோம்னா செல்ஃபாக அதர்ஸான்னு கேட்கும். இப்போ மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 8 மீன்ஸ் உங்களோட ஓட்டர் ஐடியில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் நீங்கள் செல்ஃப் கொடுத்துக்கோங்க. இல்லை என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் மாற்றணும்னா அதர் கொடுத்துருங்க. சரிங்களா, அதர் கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா இப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் அவங்க பேர் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கேட்கும். நம்ம அந்த ஓகே பட்டன் கொடுத்துருவோம். இந்த இடத்துல பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் அந்த என்ட்ரி எக்ஸிட்டிங் ரோல்னு கேட்டுருக்குது. இன்னொன்று பாருங்கள் இஷ்யூ ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் எபிக் ஆதார் வித்தவுட் கரெக்ஷன் கேட்குது. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கேட்டிருக்கும். சரிங்களா, இதில் நம்ம எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்தோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இங்கே உட்காரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி கான்ஸ்டிடன்சி எல்லாமே காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அது பேர் காட்டும். இந்த இடத்துல ஆதார் நம்பர் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நம்ம எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நாம் செல்ஃப்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். சரிங்களா, இந்த இடத்துல மொபைல் நம்பர் டைப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒரே ஒரு ஃபார்மில் நீங்கள் 4 கரெக்ஷன் ஒட்டுக்கா பண்ணலாம். நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் டைப். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் நேம்ஸு, அட்ரஸ்ஸு, மொபைலு, ஃபோட்டோனுக்கு ஒரு ஃபார்முக்கு 4 கரெக்ஷன் ஒட்டுக்கா பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துட்டு மொபைல் நம்பரும் கொடுக்கலாம். 2 கரெக்ஷன் கொடுக்கலாம், 1 கரெக்ஷனும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு என்டையரில் 4 கரெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஒரு தடவை நீங்கள் கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் திருப்பியும் கரெக்ஷன் கொடுக்க முடியாது. திரும்பி அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் வந்து கரெக்ஷன் கொடுக்க முடியும். அதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வேளை நான் ஜனவரி மாதம் நேம் கரெக்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் பிப்ரவரி, ஏப்ரலில் வந்து ஃபோன் நம்பர்
ஒரு கரெக்ஷன் பண்ணனா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா திருப்பி 6 மாதம் கழிச்சு தான் என்னோடய ஃபார்ம் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த 6 மாதம் வரைக்கும் எந்த ஒரு கரெக்ஷன் பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகும். இதை கண்டிப்பாக மக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போதே எந்த இதெல்லாம் தப்பாக இருக்கோ ஒரே டைமில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறேன். மேலே நான் என்ன என்ட்ரி பண்ணணும் அதே தான் கீழே என்ட்ரி பண்ண போகிறேன், என்னோட மொபைல் நம்பர். சரிங்களா? கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல ப்ளேஸ் கேட்கும், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் இந்த இடத்துல கேப்சா கேட்கும். இந்த கேப்சா பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வரும்போது இந்த கேப்சா ஜென்ரேட் ஆகிருக்கும். நம்ம இப்போ என்ட்ரி பண்ணோம்னா தப்புன்னு தான் சொல்லுவோம், டைம் அவுட்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு புது கேப்சா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எல்லு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு ப்ரிவியூ கேட்கும். ப்ரிவியூ கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா S22111320 சொல்லி ஒரு 16 நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர் வரும். அந்த ஃபார்ம் அப்படியே பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த ட்ராக்கிங் நம்பர் வச்சுட்டு உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு ஆட் ஆயிரும். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் செக் பண்ணணும் அதுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோன் நம்பர் இந்த இடத்துல சப்மிட் கொடுத்து ஓடிபி கொடுத்து அப்டேட் பண்ணால் மட்டும் போதுமானது. வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் செட் ஆயிரும். ஃபோன் நம்பர் செட் ஆனோன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஹோம் பேஜ் வந்து சொல்லித்தரேன். இந்த இடத்துல பாருங்கள் எபிக் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுற இடம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரம் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அது கொடுக்க தேவையில்லை. சேம் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துக்குவாங்க. ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். இப்போ நான் வந்து இந்த ஓட்டர் ஐடியை காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர் ஐடி போட்டாச்சு. இதில் செலக்ட் ஸ்டேட் கொடுத்துட்டு உங்களோட ஸ்டேட் கொடுத்தனா இந்த மாதிரி பேர் காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரும் இங்கே காட்டும். சென்ட் ஓடிபின்னு கொடுத்தனா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதுக்கப்புறம் நம்ம ஓடிபி ரிசீவ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும். பிடிஎஃப் ஜென்ரேட் ஆச்சுன்னா உங்களோட ஓட்டர் ஐடி வந்துடும். அந்த ஓட்டர் ஐடி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பொசிஷனில் கொடுத்து நீங்கள் பிளாஸ்டிக் கார்டாக போட்டுக்கலாம். அதை வச்சு நீங்கள் தாராளமாக ஓட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி ஓட்டர் ஐடி எடுக்கணும். இதில் கண்டிப்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.